சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடந்தவை சுடரே திரைபொறாமன் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துறைமுறை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்னமே கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்த்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தெம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவருள் கருணையினால் இன்று உண்மை விளக்கம் என்ற நூலில் 28வது செய்யுளை சிந்தித்து உய்வடைவதற்கு பெரும் கருணை செய்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்தும் இறைவனின் திருவடித் தாமரைகளையும் குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் அடிநாயேனே இச்செந்நெறியில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்ந்து அடியேனையும் ஒரு பொருட்டாக எண்ணி ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருந்தகை அடிநாயனை கருவியாக கொண்டு இன்று இச்செய்யுளுக்கு பொருள் சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித் தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு இன்றைய செய்யுளுடைய பொருள் இறைவனாகிய நம் சிவபெருமானின் இயல்பில் ஒன்றாக நின்று பெருமான் எவ்வாறு கருணை செய்கின்றார் என்பதை சிந்திக்கிறோம். நேற்றைய சிந்தனையில் இறைவனாகி அவன் வேறாக நின்று உயிர்களுக்கு என்ன செய்தான் என்பதை நாம் சிந்தித்தோம். வேறாக நின்று அறிவிக்கின்றான், அறிவித்து வருகின்ற செயலை செய்கின்றான். எப்படி போல சூரியன் நம் கண்ணுக்கு வேறாக நின்று வேறாகவும் நிற்கிறான், அதே நேரத்தில் நம் கண்ணொளியோடு சேர்ந்து பிற பொருள்களை காட்டுகிறது போல நமக்கு வேறாகவும் நிற்கிறான், நம் அறிவில் பொருந்தி எல்லாவற்றையும் அறிவித்தும் வருகின்றான் என்று இறைவனுடைய இயல்பை நேற்று இறைவன் கருணையால் நாம் சிந்தித்து உய்வடைந்தோம். இன்றைக்கு எவ்வாறு ஒன்றாக இருந்து நமக்கு அருள் செய்கின்றான், எவ்வாறு ஒன்றாக இருந்து நமக்கு உணர்த்துகின்றான் என்பதை இன்றைய சிந்தனையாக நாம் சிந்திப்பதற்கு பெருமான் கருணை செய்திருக்கின்றார். அன்றியும் கேள் ஐம்பொறிகள் ஆன்மாவால் ஆய்ந்து அறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன் அறிவில் மேவாமல் மேவி நாமே. இப்ப நேற்றைய சிந்தனையில் இறைவன் உயிர்களோடு வேறாக இருந்தான், வேறாக இருக்கின்றான், வேறாக நின்று அறிவிப்பு செய்து கொண்டிருக்கின்றான் என்று நேற்றைய சிந்தனை இருந்துச்சு. அவன் அப்படியே வேறாகவே இருக்கிறானா? இல்லை, அன்றியும் கேள். அதுவும் அல்லாம உயிர்களோடு ஒன்றாயிருப்பதை கேட்பாயாக.
உயிரோடு எப்படி ஒன்றாக இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள் என்று மனவாசகம் கடந்தாருக்கு குருநாதர் அருள் செய்கின்றார். அன்றியும் கேள் அப்படின்னா இதுக்குள்ள எல்லாம் அடக்கமாயிடுது. நேற்றுக்கு வேறா இருந்தான்னு பார்த்தோம், வேறாவே இருக்கிறானா இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை ஒன்றாயும் இருக்கின்றான், அதை கேள் அப்படின்னா. எப்படி அப்படின்னா, எப்படி ஐம்பொறிகள் ஆன்மாவால் ஆய்ந்து அறியும். இப்போ இந்த உடம்பு இருக்கு, உடம்புல பொறிகள் இருக்கு. அந்த பொறிகளில் 5 பொறி அருமையான பொறி, வஞ்சப்பொறி. நமக்கு அந்த வஞ்சப்பொறி 5ஐயும் நாம திருத்தணும்னா நாம என்ன பண்ணோம்? வஞ்சமே உடைய நெஞ்சத்துல 5 எழுத்தை நிலைநிறுத்த வேண்டும். அவ்வாறு 5 எழுத்தை நிலைநிறுத்தினால் இந்த தீமையே செய்கின்ற இந்த ஐம்பொறிகள் 5ம் நன்மையே செய்யும். வாக்கியா ஒண்ணுதாங்க, ஐம்பொறிங்கிற வாய்க்கா ஒன்றுதான். ஆனால் அதன் வழியாக நாம் அருள் நீரை பாய்ச்சுகின்றோமா அல்லது ஆணவ நீரை பாய்ச்சுகிறோமா அப்படிங்கிறத முக்கியம். 5 எழுத்து என்ற மந்திரம் கிடைக்க பெறாத வரை அது ஆணவ நீரை தான் பாய்த்து கொண்டிருக்கும். 5 எழுத்து என்ற மந்திரம் கிடைத்த பிறகு அது அருள் நீராக பாயும். இவ்வளவுதாங்க அங்க வேறுபாடு. ஆக நம்மளுடைய உடம்புல இருக்கு இல்லையா, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 பொறிகளும் எதை துணையாக கொண்டு மற்றவற்றை நுகர்கிறது அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். உயிர் என்ற ஒன்று இந்த உடம்புக்குள் இல்லை என்றால் அது இந்த 5 பொறியும் நுகருமானா நுகராதுங்க. இப்போ உடம்புல நமக்கு உயிரே இல்லை. எங்க கண்ணை பார்க்க சொல்லுங்க பார்ப்போம், காதை கேட்க சொல்லுங்க பார்ப்போம், மூக்க முகர சொல்லுங்க பார்ப்போம், உடம்பை இன்பத்தை தூக்க சொல்லுங்க பார்ப்போம், வாய் பேசுறது சாப்பிட சொல்லுங்க பார்ப்போம். முடியாதுங்க. உயிர் என்ற ஒன்று உடம்புக்குள் இருந்தால் மட்டுமே இந்த 5 பொறிகள் என்ன பண்ணும்? புலன்களை நுகரும். இல்லைன்னா அதனால நுகர முடியாது. அதுமா போல எவ்வளவு அழகா நாம விளங்கிக்கிறது போல மனவாசகம் கடந்தா நமக்கு அருள் செஞ்சிருக்கிறார் பாருங்க. உயிரற்ற உடல் பயனற்றது. உயிர் என்ற ஒன்று உள்ள இல்லைன்னா இந்த 5 பொறிகளும் எதையும் நுகர முடியாது. அப்போ உயிர் என்ற ஒன்று உள்ளுக்குள் இருந்தால் மட்டுமே இதனால் நுகர்தலை செய்ய முடியும். அது போலனார். அதை தான் சொன்னாங்க, ஐம்பொறிகள் ஆன்மாவால் ஆய்ந்தறியும். உயிர் என்ற ஒன்று, ஆன்மா என்ற ஒன்று உடம்புக்குள் இருந்தாதான் அந்த ஐம்பொறியும் நுகரும். ஐம்பொறிகள் இல்லாம இந்த உடம்பே இந்த பொறிகளை நுகர்ந்துருமானா கண்டிப்பா முடியாது. இன்றி அறியா, ஐம்பொறிகள் இன்றி அறியா. இவை என்ன? இது போல நம்மளுடைய உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் அப்படின்னாரு. உன்னறிவில் மேவாமல் மேவி நாமே ஓவாமல் உன்னை உணர்த்துவோம். இப்படி பொருள் காணும்பொழுது உன் அறிவில் மேவாமல் மேவி நாமே ஓவாமல் உன்னை உணர்த்துவோம்னாரு. எப்படி அப்படின்னா, எவ்வாறு உடம்பில் இருக்கக்கூடிய ஐம்பொறிகள் எதுவா இருந்தாலும் சரிங்க, உயிர் என்ற ஒன்றை துணையாக கொண்டுதான் புலன்களை நுகர்கின்றது. உயிருடைய துணை இல்லைன்னா அது எந்த புலனையும் நுகர முடியாது. ஓசை, உரு, சுவை, நாற்றம் என்ற எந்த புலனையும் அதனால நுகர முடியாது. அது போல உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிரின் அறிவில் சிவபெருமான் என்ன செய்யறார்னா பொருந்தி இருக்கின்றார். எப்படி பொருந்தி இருக்கின்றார் அப்படின்னா, பொருந்தாமல் பொருந்தி இருக்கின்றார். அதுதான் இங்க சொல்றாங்க, உன்னறிவில் மேவாமல் மேவி நாமேனார். இந்த இடத்துல மேவாமல் மேவினா பொருந்தாமல் பொருந்தி. இப்படி எப்படி நம்ம பொருள் கொள்ள முடியும்? இப்ப நமக்கு சேக்கிழார் பெருந்தகை நாயன்மார்களின் திருவரலாற்றை சொல்லும் பொழுது பெருமானிடத்து போய் நின்றார். பெருமானே,
சொல்லுவதற்கு அரிய புனிதர்களின் திருவரலாற்றை அல்லவா சொல்ல பணித்திருக்கிறீர்கள். அடியேன் சிற்றறிவுக்கு எட்டாத ஒன்றாயிற்று. யான் என்ன செய்வேன் என்று ஆடலரசரின் முன்பு போய் நின்றார். சாமி ஒரு சொல் எடுத்து கொடுத்தார், உலகலாம் என்று எடுத்து கொடுத்து எழுது. அப்ப நம்மளுடைய சேக்கிழார் பெருமானின் அறிவை இடமாக கொண்டு சாமி தாங்க திருவரலாற்றை சொன்னார். சேக்கிழார் பெருமான் சொல்லல, சேக்கிழார் பெருமான் கருவியே. ஏன்னா பல்வேறுபட்ட காலகட்டத்திற்கு முன்பு நடந்த அத்துணை வரலாறுகளையும் அருமையா அற்புதமா அப்படியே நடந்த வண்ணம் நமக்கு அருளி செஞ்சிருக்கிறார் என்றால் நடராச பெருந்தகை உள்நின்று எழுதியிருக்கிறான். அதான் உண்மை. ஏன் அவனுக்கு எல்லாம வேற ஒருத்தருக்கு முக்காலம் உணர முடியாதுங்க. நாம பிள்ளை செல்வமா, அதாவது குழந்தைய மழலையா அந்த கருவில் இருக்கும் பொழுது அந்த கருவில் நமக்கு 3 காலமும் உணர்த்துவானாம் பெருமான் உள்ளார இருந்துகிட்டு. பா நீ முற்காலத்துல இத்தனை பிறவி எடுத்திருக்க, என்னென்னதான் பிறந்திருக்கிற, இப்படி எல்லாம் நீ இறந்திருக்கிற, இப்ப இந்த கருக்குள்ள இருக்கிற, நீ இப்படி வரப்போற வெளியில, அப்படி போகும்போது மாயைக்கு மயங்காமல் இப்பிறவியாவது நீ என்ன செய்யணும், இன்பத்தை அடையும் வண்ணம் மெய்யான செல்வத்தை சம்பாதித்து உய்வடை என்று நம்ம கருக்குள்ளார இருந்து பெருமான் நல்லறிவை ஊட்டிக்கொண்டே இருப்பானாம். எத்தனை கருணை பாருங்க அவனுக்கு. உரு தெரியா காலத்தே உள் புகுந்தின் உளமண்ணி கருத்திருத்தி ஊன் பூக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட பெருமான் எங்கேயே திருத்தலாம் பாருங்க. உரு தெரியா காலத்தை, உருவம் என்று வாராது முன்பவே அந்த உயிருக்கு தான் முக்காலமும் அப்படியே உள்ளிருந்து உணர்த்தி, எவ்வளவு கருணை இருந்தா இதை செய்ய முடியும் ஒருத்தர். அப்படி என்னுடைய கருத்தை திருத்துவதற்காக நீ உள்ள காயக்குழியிலிருந்து எனக்கு எல்லாத்தையும் கர்ப்பப்பைக்குள்ளார இருந்து எனக்கு சொன்னீங்க சாமி. அப்படிப்பட்ட உங்களை இன்று நான் தில்லையில் கண்டுகொண்டேன் என்று பாடி அருள் செஞ்சிருப்பாங்க. அதுமா போல அன்று சேக்கிழார் பெருந்தகை அந்த அறிவை இடமாக கொண்டு பெருமான் தான் நமக்கு திருவரலாற்றை கொடுத்தார். அதுல எந்த மாற்றமுமே இல்லைங்க. எல்லாத்தையும் கண்டிப்பா நம்மளுடைய சேக்கிழார் பெருந்தகைக்கு ஒரு படம் போல அவர் காட்டியிருக்கின்றார். இல்லைன்னா இவ்வளவு நுணுக்கமாக ஒரு குறை கூட இல்லாமல் எல்லாம் உள்ளது உள்ளவாறு பெருமான் என்ன உணர்த்தினாரோ உள்ளது உள்ளவாறு அந்த திருவரலாற்று அத்தனையும் சொல்லியிருக்காங்கன்னா அது பெருமானின் பெரும் கருணை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப சேக்கிழார் பெருமான் அந்த வரலாறை தொடங்கும் போது சொல்லியிருப்பாங்க, உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவன் என்று சொல்லியிருப்பாங்க. உலகத்துல இருக்கிற உயிரெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு ரொம்ப அரியவன்ட்டாரு. அவரை எளிமையா நம்மளால பார்க்க முடியாது அப்படின்ட்டாரு. அடுத்தது சொன்னாரு, நீருலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்னாரு. முதல்ல அரியவன் சொல்லிட்டார். உலகத்துல உள்ளவங்க எல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரிதானவன் சிவபெருமான் என்று சொல்லி அவர் பின்னாடி அவருடைய அடையாளங்களை எல்லாம் சொல்லி அவரை வணங்கணும். ஏன் அப்ப இங்க என்ன பொருள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, இறைவன் அரியவன் தான். எப்பொழுது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னுடைய அறிவு கொண்டு தேடும் வரைக்கும் அவன் அரியவன். என்னால முடியாது சாமி, நீங்க அருள் செய்யுங்கன்னு சொல்லி தன் அறிவு அற்று அவன்கிட்ட அடைக்கலம் புகுதல்லவா, அப்பொழுது எளியவன். இவ்வளவுதாங்க. அப்போ நம்மளுடைய பசு ஞானத்தால் காண்பதற்கு அரியவன், பதிஞானத்தால் காண்பதற்கு எளியவன் என்பது பொருள். இந்த தத்துவத்தை உணர்த்துறது தாங்க இந்த பிரம்மாவும் திருமாலும் தற்போதத்தால் தேடிய போது கிடைக்காத இருந்த நம் சிவபெருமான் தற்போதும் அற்ற நிலையில் எளியவனாக இருப்பான் என்பதை நமக்கு சொல்லும். அதுமா போல இங்க
உன் அறிவில் மேவாமல் மேவினார். பொருந்தாமல் பொருந்தி. எப்படி பொருந்தாமல் பொருந்த முடியும்? பொருந்தலேன்னு சொல்லிட்டாரு முன்னாடி, அப்புறம் பொருந்தி இருக்கிறாருன்னு சொல்றாரு. இது எப்படி வரும்? ஆனா வராது அப்படிங்கிறது போல, தெரியும் ஆனா தெரியாது என்பது போல. அங்க வரும் வராது, இங்க வராது வரும் என்பதை பொருள் கொள்ள வேண்டும். தெரியாது தெரியும் என்பது போல வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இங்க சாமி நமக்கு நம் அறிவில மேவாமல் மேவினாரு, பொருந்தாமல் பொருந்தி. அப்ப எதால் பொருந்தாமல் இருக்கிறான், எதால் பொருந்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கருவிகளால் உயிர்கள் எடுத்து பொருந்தாமல் அறிவால் பொருந்தி இருக்கின்றான். அதுதான் இங்க மேவாமல் மேவி. பெருமான் உடலால் கருவிகளால் பொருந்தாமல் அறிவால் பொருந்தி இருக்கின்றான் என்பதை அழகாக மணவாசகம் கடந்தார். உன் அறிவில் மேவாமல் மேவி நாமே ஓவாமல் உன்னை உணர்த்துவோம்னார். நாமேனாரு. அதே போல உன்னுடைய அறிவில் பொருந்தாமல் பொருந்தி ஓவாமல் இடைவிடாமல் நின்று, இடைவிடாமல் நின்று உன்னை உணர்த்துவோம். உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றார் இறைவர் என்பதை சொல்லியிருக்கிறார். அப்போ வேறாக நின்று அறிவிப்பதும் அவனே. அறிவில் பொருந்தாமல், கருவிகளால் பொருந்தாமல் அறிவால் பொருந்தி இடைவிடாமல் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பவனும் அவனே. இப்ப நமக்கு ஒரு ஐயம், சாமி தானே நம்ம அறிவுல நின்று எல்லாத்தையும் உணர்த்துறார். முதல்ல அறிவிக்கிறாரு, அப்புறம் உணர்த்துறாரு. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே, ஏன் நமக்கு வினை செய்யறது அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எல்லாருக்கும் வரும். ஆமாங்க, இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவன் எவ்வாறு அறிவிக்கின்றான், எவ்வாறு உணர்த்துகிறான் என்றால், நம் வினைக்கு தகுந்தாற் போல நமக்கு அறிவிக்கின்றான், உணர்த்துகின்றான். அப்போ இந்த வினை நம்மை சாராது இருக்க வேண்டும் என்றால், எப்ப வரைக்கும் நாம செய்கிறோம் என்ற நினைப்பு அருகின்ற வரைக்கும் நமக்கு வினை சார்ந்துட்டே இருக்குங்க. நாம் செய்யவில்லை, எல்லாம் சிவன் செயல். அதனாலதான் நம்ம முன்னோர்களும் ஒரு வரியில வச்சாங்க தத்துவத்தை. எல்லாம் சிவன் செயல் என்ற உண்மையை உணர்ந்தால் எந்த வினையும் நமக்கு கிடையாதுங்க. எல்லாம் அவனுடைய. சாமி நீ தான், நீ வேறா நின்று எனக்கு அறிவிக்கிறது நீ தான், ஒன்றா நின்று எனக்கு உணர்த்துறது நீ தான். அப்புறம் எப்படி சாமி எனக்கு ஏறும் என்ற அந்த அறிவு ஞானம் நாம பெருமான எடுத்து கேட்கிறோம்னா, கேட்டு உணர்ந்தோம் என்றால், கேட்டு எல்லாத்தையும் உன்னுடைய பொறுப்பா நான் விட்டுறேன் சாமின்னு விட்டுட்டோம் அப்படின்னா எந்த வினையும் நமக்கு சேராதுங்க. அப்போ ஏன் சாமி ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு ஒன்றை அறிவிக்கின்றான், ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு ஒன்றை உணர்த்துகின்றான் என்றால், அவங்க வினைக்கு தக்கவாறு தான். இப்போ ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தினாங்க, 40 நிமிஷம் 45 நிமிடம் தான் ஒரு பாட வேலை. ஒரே ஆசிரியர் தான் உள்ளார வந்தார். 30 மாணவர்கள் இருந்தாங்க. ஒரே பாடத்தை தான் நடத்தினார். ஒரே நோக்கு, கையாளும் விதம், எடுத்தாள்மை எல்லாமே ஒரே நோக்கா தான் நடத்துறாங்க. 100 மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனுக்கு விளங்குவது போல 25 மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவனுக்கு விளங்கல. ஏன்? ஆசிரியர் ஒன்ன போலதான சொன்னாரு. ஏன் அவனுக்கு விளங்கியது, ஏன் இவனுக்கு விளங்கவில்லை அப்படின்னா, அவன் முழுமையும் உணர்ந்துக்கக்கூடிய வினை அவனுக்கு இருந்தது. அதனால அவன் அறிவில் அவன் சிவபெருமான் ஒன்றாக நின்று முழுமையாக உணர வச்சான். இங்க அவனுக்கு அந்த தவம் இல்லை. அவனுக்கு எவ்வளவு தவம் இருக்கோ அவ்வளவு போல அவன் அறிவில் நின்று உணர்த்தினான். ஆக 2 பேருக்கும் உணர்த்துறது சாமி தாங்க. தவப்பயன்தான் இங்க வேறுபாடு. அவரவர் சம்பாதித்த தவபயனுக்கு ஏற்பத்தான் எல்லாமே நடக்கும். ஒரு திருமணம் அல்லது ஒரு சுப நிகழ்ச்சி எங்கேயோ போனோம், நாம் ஒரு 5 பேர் போனோம், சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தோம். பரிமாறுகின்றவர் ஒருவர் தான் வரார். சாம்பார் ஒருத்தர் கையில் இருக்குது, ரசம் ஒருத்தர் கையில் இருக்குது, சாப்பாடு ஒருத்தர் கையில் இருக்குது, இனிப்பு ஒருத்தர் கையில் இருக்குது, வரிசையை பரிமாற்றே வராங்க. ஒருத்தருக்கு தலைவாழை இலை வச்சுருப்பாங்க, ஒருத்தருக்கு தடுக்கு இலை வச்சுருப்பாங்க.
அதே பொருளை பரிமாறுகின்ற நிலையில் பக்கத்து இலையில் கிடைப்பது போல் நமக்கு கிடைச்சிருக்காது. அப்ப பரிமாறுவர் ஒருதான், ஏன் இலையிலிருந்து மாறுபடுதுன்னா அவருக்கு அப்படி உண்ண வேண்டும் என்பது தவம், நமக்கு இப்படித்தான் உண்ண வேண்டும் என்பது தவம். ஆக எல்லாத்தையும் செய்வது இறைவன். எப்படி செய்கின்றான் அப்படின்னா, எல்லாத்தையும் செய்யறது இறைவன். எல்லாருக்கும் ஒன்ன போல செய்ய வேண்டியதானே? செய்ய முடியாதுங்க. 25 மதிப்பெண் எடுக்கிற அளவுக்கு தான் அவன் எழுதியிருக்கானா 25 மதிப்பெண் தான் போடுவாரு. 100 மதிப்பெண் எடுக்கிறது போல அவன் எழுதியிருந்தானா 100 மதிப்பெண் போடுவார். ஆசிரியர் ஒருவர் தாங்க, 2 பேரும் தேர்வு எழுதினாங்க, ஒரே ஆசிரியர் தானே திருத்துறாரு. ஏன் அவனுக்கு 100 மதிப்பெண் போட்டாரு, ஏன் இவனுக்கு 25 மதிப்பெண் போட்டாருன்னா அவ்வளவு தாப்ப அவன் எழுதியிருக்கான். அவன் எழுதியிருக்கிறதுக்கு தகுந்தாற் போல தானே மதிப்பெண் போட முடியும். நம் பெருமான் மிகப்பெரியவன்ங்க, நீதிமான். அதனால அவரவருக்கு உள்ள தவத்திற்கு ஏற்றாற்போல் வேறாக நின்று அறிவிக்கின்றான், ஒன்றாக நின்று உணர்த்துகின்றான். அவ்வளவுதாங்க. ஆக எல்லா உயிர்களின் அறிவிலும் நின்று பெருமான் பொருந்தாமல் பொருந்தி இடைவிடாமல் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றான். இதுதான் நமக்கு சாமி ஒன்றாக நின்று செய்கின்ற கருணை என்பதை நம்மளுடைய மனவாசகம் கடந்தார் அருமையாக இன்று சொல்லி அருளி செஞ்சிருக்கின்றார். அப்ப இறைவனுடைய இயல்பு ஒன்றாக எப்படி இருக்குன்னா, எப்படி இந்த உடம்பானது உயிருடைய துணை இல்லாமல் ஐம்புலன்களை நுகர முடியாதோ, இந்த ஐம்பொறியும் உயிருடைய துணை இல்லாம புலன்களை நுகர முடியாதோ. இப்போ உயிர் இல்லை, நாக்க இது இனிப்பு, இது புளிப்பு, இது கசப்பு என்று சுவைகளை அறிந்து நுகர்ந்து சொல்லிடுமா? அது அந்த பொறி ஒரு உதவியா இருக்கு, அவ்வளவுதாங்க, நாக்குங்கிற பொறி. ஆனால் அதை சுவைப்பது உயிர் அல்லவா? உயிர் இல்லாத ஒரு நாக்கு அதை சுவைத்து விட முடியுமா? முடியாது. அதுபோல உயிர்களின் அறிவில் சிவபெருமான் பொருந்தாமல் பொருந்தி, கருவியால் பொருந்தாமல் அறிவால் பொருந்தி இடைவிடாமல் நமக்கு அறிவிப்பை செய்து கொண்டிருக்கின்றான். அவன் மட்டும் நம்ம அறிவில பொருந்தலனா நாம எதையுமே உணர முடியாதுங்க. இதுதான் உண்மை. ஒரு அசைத்து பொருள்ல கூட சிவபெருமான் கலந்து இருக்க வேண்டும். அவ்வாறு கலந்து இருக்கவில்லை என்றால் அந்த பொருள் அதனுடைய தன்மை வெளிப்படுத்த முடியாதுங்க. இதுதான் உண்மை, இதுதான் ஞானம். சிவஞானம் கைவர பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த உண்மை விளங்கும், மற்றவங்களுக்கு விளங்கவே விளங்காது. ஆக இன்றைய சிந்தனையில் இறைவன் எவ்வாறு நமக்கு ஒன்றாக இருந்து கருணை செய்கின்றான் என்பதை அருமையாக சொல்லி அருளி செய்திருக்கின்ற நம் இறைவனின் திருவடி தாமரைகளை மீள மீள நினைந்து வணங்கி அவன் திருவடியை போற்றி, இப்படியாப்பா எனக்கு உணர்த்துகின்றாய், என் அறிவில் நின்று நீதான உணர்த்துற, இனியாவது அரியா செல்வமாகிய உன் திருவடி பேரை கேட்கும் வண்ணம் என் அறிவில் உணர்த்தி அருள் செய்யுங்கள அப்படின்னு நாம இன்னையில இருந்து விண்ணப்பம் வைக்கலாம். ஏன்? நமக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல. தெரிஞ்சு போகல, தெரிஞ்சு இருக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டா பயன் இல்லைங்க, உண்மை தெரிந்து இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு செய்தியை நமக்கு சாமி சொல்றாரு, இந்த நாயை கருவியா கொண்டு சொல்றாரு உண்மை விளக்கம் குழுமத்துல. எத்தனை அடியார்கள் கேட்டு தெரிந்து அதை போக செய்யறவங்களுக்கு பயன் இல்லைங்க, தெரிஞ்சுட்டு அதை விட்டுறவங்களுக்கு பயன் இல்லை. தெரிந்து பிடித்து கொண்டு அவன் திருவடியை நாடுகின்றவர்களுக்கு தான் இது பயன்றைய பாடம். மிகவும் சிறப்பான சிந்தனை. இறைவனுடைய கருணை எப்படிப்பட்டது, எப்படிலாம் அவன் நமக்கு ஒன்றாக நின்று உணர்த்துகின்றான் என்ற உண்மையை நமக்கு கொடுத்திருக்கின்ற செய்யுள் இது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.